இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது ஒரு யூஐயில் ஏடபிள்யூஎஸ் EC2 இன்ஸ்டன்ஸை ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். கம்ப்ளீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ஃபாலோ பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் பண்ணாலையும் உங்களுக்கு உங்கள் என்வரான்மெண்ட்லேயும் ஒர்க் ஆகணும். அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். இப்போது இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ நம்ம யூஐயில் இங்கே ட்ரிகர் பண்ணுறோம். இங்கே வந்து ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா டைரெக்டாக லேம்டா ஃபங்க்ஷன் ஏடபிள்யூஎஸில் லேம்டா ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. அதில் போயிட்டு ட்ரிகர் ஆகும். அதில் நம்ம பைத்தான் கோடு வந்து நம்ம ட்ரிகர் பண்ணி வச்சுருப்போம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இங்கே லேம்டா ஃபங்க்ஷன் வந்து டைரெக்டாக ஏடபிள்யூஎஸ் EC2 இன்ஸ்டன்ஸில் EC2வில் போயிட்டு நம்ம கிரியேட் பண்ண இன்ஸ்டன்ஸ் ஏதாச்சும் நம்ம மென்ஷன் பண்ண இன்ஸ்டன்ஸு ஸ்டார்ட்டில் இருந்ததுன்னா ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஸ்டாப் பட்டன் கிளிக் பண்ணால் ஸ்டார்ட்டில் இருந்ததுன்னா ஸ்டாப் பண்ணும். அவ்வளோதான். இதை தான் நம்ம வந்து யூஐயில் இப்போது செட்டப் பண்ண போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இப்போது ஃபஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் ஏடபிள்யூஎஸ் கன்சோல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏடபிள்யூஎஸ் கன்சோல்னு டைப் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரௌசரில் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இங்கே ஏடபிள்யூஎஸ் கன்சோல்னு ஒரு பட்டன் இருக்கான். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஆல்ரெடி நீங்கள் வந்து அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. இது வந்து ஐஏஎம் யூஸரால் லாகின் பண்ணுறது இங்கே ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். நீங்கள் தான் அந்த ஓனர் அப்படின்னா ரூட் யூசர் கிளிக் பண்ணிவிட்டு டைரெக்டாக இங்கே உங்கள் இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அக்கௌண்ட்டே இது வரைக்கும் நீங்கள் வச்சதே இல்லைன்னா கிரியேட் நியூ AWS அக்கௌண்ட்னு கிளிக் பண்ணிட்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ரீ டயர் அக்கௌண்ட் கிடைக்கும். அதை வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி எங்கிட்ட அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதை வந்து நான் லாகின் பண்ணிக்கிறேன். AWS கன்சோல் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல EC2ன்னு இங்கே காட்டுச்சுன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் லாகின் பண்ணுறீங்கன்னா டைரெக்டாக இங்கே மேலே சர்ச் இருக்கும். அதில் போயிட்டு EC2ன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோடனே சர்வீசஸில் EC2ன்னு காட்டும். இதை கண்ட்ரோல் கிளிக் அழுத்தி பிடிச்சிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா நியூ டேப் ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆகிடும். EC2 டேஷ்போர்டு வந்து இப்படி காட்டும். ஓகே, EC2ன்னு கிளிக் பண்ணோடனே வேறு ஏதாச்சும் பேஜ் ஓப்பன் ஆச்சுன்னா டேரெக்டாக இந்த இடத்துல டேஷ்போர்டுன்னு இருக்குல்ல, இது லைக் இந்த இடத்துல இருக்கிற டேஷ்போர்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் நான் ஜூம் பண்ணிக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஒரு கிளியராக அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி காட்டும் ரிசோர்ஸ்ன்னு சொல்லிட்டு. இதில் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு கிரியேட் பண்ணிக்கிறது நல்லது. நான் வந்து ஆல்ரெடி மும்பை ரீஜியனில் ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதையும் நான் டெஸ்டிங்காக யூஸ் பண்ணிக்கிறேன். சம்டைம்ஸ் இது ரீடைரக்ட் ஆகும். இது கவலைப்படாதீங்க. டைரெக்டாக டேஷ்போர்டுன்னு கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜ் வந்துடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த இடத்துல ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்குது. இங்கே ஒரு இன்ஸ்டன்ஸ் ஸ்டாப்பில் இருக்குது. ஓகேவா? நீங்கள் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும்னா டைரெக்டாக வந்து நீங்கள் விருப்பப்பட்ட ரீஜியனில் இங்கே ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க.
நான் மும்பை ரீஜியனில் செட் பண்ணியிருக்கேன். இந்த மும்பை ரீஜியனில் நீங்கள் லான்ச் இன்ஸ்டன்சஸ் கொடுத்து உங்களுக்கு தேவையான இது கிரியேட் பண்ணிக்கலாம். இது சிம்பிளாக சொல்லணும்னா டைரெக்டாக இப்போ வந்து ரெட்டெட்டில் ரிலையன்ஸ் செட்டப் பண்ணுறதுக்கு ரெட்டெட் செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் தெரியாதவங்களுக்கு. நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ண தெரியும்னா நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு அப்படியே ஒரு நேம் செட் பண்ணிக்கிறேன். லினக்ஸ்னு ஒரு நேம் வச்சுக்கிறேன். இதில் ரெட்டெட் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது இக்னோர் பண்ணிடுங்க. இந்த இடத்துல T2 மைக்ரோன் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் ஃப்ரீ டயர் யூஸ் பண்ணுறீங்கன்னா இங்கே T2 மைக்ரோவே இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். டெஸ்டிங்ன்றனால ஓகே, நோ ப்ராப்ளம். இது ஃப்ரீ டயர்ன்றனால நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் இல்லைன்னா பில்லிங் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல கீ பேர் வந்து நான் வித்தவுட் கீ பேரே கொடுத்துக்கிறேன். ஏன்னா எப்படியும் நம்ம பேக்கெண்ட்லாம் கனெக்ட் பண்ண போகிறதில்ல. இந்த இடத்துல எல்லா செக் பாக்ஸையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இதுவே டிஃபால்ட்டாக இருந்துட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் 1 இருக்குது, நோ பிரச்சனை. லான்ச் இன்ஸ்டன்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுது. வெயிட் பண்ணுங்க. கிரியேட் ஆகி முடிஞ்சிச்சுன்னா சக்ஸஸ்னு வந்துடும். இந்த இடத்துல அப்படியே டவுன் பண்ணிங்கன்னா கீழே வியூ ஆல் இன்ஸ்டன்ஸ்னு காட்டும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் ஷோ ஆகாது. வெரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், ஷோ ஆகும். ஸோ இதையே நான் வச்சுக்கிறேன். இப்போ லினக்ஸ் இன்ஸ்டன்ஸையும் ஸ்ப்ளங்க் இன்ஸ்டன்ஸையும் ரெண்டுமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். இதையும் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் போயிட்டு நான் ஸ்டாப் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ரெண்டுமே ஸ்டாப்பிங்னு காட்டுச்சுன்னா ஸ்டாப் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட், ஸ்டாப் ஆகிடும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஐஏஎம் பாலிசி கிரியேட் பண்ணணும். ஐஏஎம் பாலிசி கிரியேட் பண்ணுறதுக்கு டேரெக்டாக நீங்கள் இந்த சர்ச்சில் போயிட்டு ஐஏஎம் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஒரு லாக் சிம்பிள் போட்டு ஐஏஎம் சர்வீசஸ் இதில் இதை வந்து நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் ஸ்லோவாக இருக்கு, இது வரை பண்ணிக்க தேவையில்ல. நான் வேணா கட் பண்ணி அப்லோட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல பாலிசிஸ்னு ஒன்று இருக்கும், ரைட்டா? தெரியுதான்னு தெரியல. பாலிசிஸ்னு இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணுங்க. பாலிசிஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து கிரியேட் பாலிசின்னு இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல EC2 இது வந்து கிளிக் பண்ணிக்கோ. சாரி, இது வந்து ஸோ இந்த இடத்துல வந்து ஜேசன் இருக்கும். விஷுவல் விட்டுருங்க, ஜேசன்லேயே நான் சொல்கிறேன். ஜேசனில் சர்ச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நான் இது ஒரு ஜேசன் பாலிசி எடிட்டர்னு சொல்லிட்டு ஒன்று நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் அப்படியே டவுன் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பாலிசி நேம் ஒன்று செட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ஸ் ஸ்டார் ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் பாலிசி. சும்மா எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எந்த நம்பர் கொடுத்துக்கலாம், நான் இது கொடுக்குறேன். டவுன் பண்ணிங்கன்னா இது ரெண்டு செக்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் கிரியேட் பாலிசி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் கிரியேட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள்.
பாலிசி இன்ஸ்டன்ஸ் பாலிசி கிரியேட்டர்னு காட்டுது. ஸோ இந்த பாலிசி நேம் வந்து இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் இதை காப்பி பண்ணி அப்படியே இந்த சர்ச்சில் போடுங்க, இருந்ததுன்னா இங்கே ஷோ ஆகும். ஸோ என்னுடைய இன்டர்நெட் வந்து ஸ்லோவாக இருக்குது. ரைட், பாலிசி கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த பாலிசியை யூசர்ஸுக்கு வந்து அசைன் பண்ணும், சாரி ரோலுக்கு வந்து அசைன் பண்ண போகிறோம். இந்த பாலிசியை ரோலுக்கு வந்து அசைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரோல்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கிரியேட் ரோல்னு இருக்குது, இதை வந்து கிரியேட் ரோல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல AWS சர்வீசஸே இருக்கட்டும். இங்கே போயிட்டு லேம்டா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் நெக்ஸ்ட் பட்டன் இருக்கும், நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல பர்மிஷன் பாலிசிஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் காப்பி பண்ணி, அதாவது நம்ம கிரியேட் பண்ண பாலிசிஸை வந்து இங்கே சர்ச் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்சஸ் ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் பாலிசின்னு இருக்கு. ஸோ இது ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணது, இதை விட்டுருங்க. நம்ம இன்ஸ்டன்ஸ் ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் பாலிசி தான் கிரியேட் பண்ணோம். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல இந்த ரோலுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம், இன்ஸ்டன்சஸ் ரோல் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இன்ஸ்டன்சஸ் ரோல், ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் கிரியேட் ரோல் கொடுத்து ரோல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ரோல் வந்து கிரியேட் ஆகிடுச்சின்னு காட்டுது. ஸோ இதையும் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ரோல் நேம் காப்பி பண்ணி இதில் போடுங்க, இன்ஸ்டன்சஸ் ரோல். ஸோ கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து சர்ச்சில் போயிட்டு லேம்டான்னு சர்ச் பண்ணுங்கள். இப்போ நம்ம லேம்டாவில் ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு, அதாவது எந்த இதுனா லேம்டாவில் பைத்தான் ஸ்கிரிப்ட் ரைட் பண்ண போகிறோம் இந்த இன்ஸ்டன்ஸ் ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஒர்க் தான் இப்போ பண்ண போகிறோம். சரி, ரோல் இதில் வந்து லேம்டா நியூ டேபிள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஃபஸ்ட் டைம் நீங்கள் லேம்டா கிரியேட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்கும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைரெக்டாக வந்து இந்த இடத்துல கிரியேட்டிவ் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இந்த பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிரியேட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆத்தர் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்னு இருக்கும். ஸோ அதுலேயே ஒரு செலக்டில் இருக்கும் டிஃபால்ட்டாக. இங்கே வந்து இன்ஸ்டன்சஸ் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன், ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறோம். இங்கே இன்ஸ்டன்சஸ் ஸ்டாப்னு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம், ஏன்னா ஸ்டாப்பில் இருக்கிட்டே டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இன்ஸ்டன்சஸ் ஸ்டார்ட்னு கொடுத்துட்டு இங்கே ரன் டைம் வந்து பைத்தான் 3.9 செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பர்மிஷனுக்கு சேஞ்ச் டிஃபால்ட் எக்ஸிக்யூஷன் ரோல், இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் ரோல் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எக்ஸிஸ்ட் ரோல் இந்த இன்புட் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணது இன்ஸ்டன்சஸ் ரோல்னு இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து கிரியேட் ஃபங்க்ஷன் இதை கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட் ஆன் இன்ஸ்டன்சஸ் ஸ்டார்ட். ஸோ ஸ்டார்ட் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இது லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா விஷுவல் ஸ்டுடியோ கோட், ஸோ அந்த மாதிரி தான் இங்கே ஒரு எடிட்டர் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ லேம்டா ஃபங்க்ஷன் இது வந்து
ஜஸ்ட் இது ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக இவன் கொடுத்துருக்காங்க. நாம் வந்து இந்த இடத்துல புதுசாக ஆட் பண்ணிக்கலாம். இது இந்த ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கான கோடு வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் அந்த கோடை எடுத்து இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். அப்படியே அதை காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்கிற கோடு வந்து லாம்டா ஸ்டார்ட்னு கொடுப்பேன், அதில் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ஸை ஸ்டார்ட் அந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல இப்படியே இருக்கட்டும். ஸோ இன்ஸ்டன்சஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த இன்ஸ்டன்சஸ் இந்த ஐடியை வந்து நம்ம இன்ஸ்டன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா, அது அந்த ஐடியை தான் நம்ம காப்பி பண்ணதுக்கு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ EC2 இன்ஸ்டன்சஸ் நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த இடத்துல போயிட்டு இங்கே இன்ஸ்டன்சஸ் ஐடி இருக்குல்ல, இந்த ஐடி தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க ஒரு ஒரு இன்ஸ்டன்ஸுக்கும். அதை வந்து இங்கே காப்பி பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு இன்ஸ்டன்ஸ் இருக்குது, ஸோ அதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி ட்ரை பண்ணுவோம். ரெண்டு இன்ஸ்டன்ஸையும் ஒரே டைமில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ அதையும் இங்கே போட்டுறேன். இன்னும் நீங்கள் ஆட் பண்ணணுன்னா வேறு இன்னும் இன்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணணுன்னா கம்மா போட்டு எடுத்துக்கலாம். இப்போது ரீஜன் இருக்கு இல்லையா, இந்த ரீஜன் வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் நம்ம காப்பி பண்ணுற இன்ஸ்டன்ஸோட ஐடி வந்து எங்கே இருக்கோ அந்த ரீஜன், அதாவது எந்த இன்ஸ்டன்ஸ், அதாவது எந்த ரீஜனில் இந்த இன்ஸ்டன்ஸ்லாம் இருக்கோ அந்த ரீஜன் நேம் தான் அங்கே போடணும். ஸோ மும்பை ரீஜனில் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மும்பை ரீஜனில் இருக்கிற மும்பை ரீஜனுக்கு ஒரு ஐடி இருக்கும், அந்த அந்த நேம் எடுத்து காப்பி பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல போட்டுக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ டிப்ளாய் கொடுத்துக்கலாம். டிப்ளாய் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட் ஆன் இன்ஸ்டன்ஸஸ் ஸ்டார்ட்னு வந்துடுச்சு. ஸோ அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணணும் இல்லையா, அதனால டெஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இங்கே கிரியேட் நியூ டெஸ்ட் ஈவெண்ட் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நேம் செட் பண்ண தேவை, டைரெக்டாக இன்வோக்னு கிளிக் பண்ணிங்கன்னா இன்வோக் ஆகும் டெஸ்டிங்காக. ஸோ ஸ்டேட்டஸ் வந்து சக்சீட் ஆயிடுச்சு, அவுட்புட் வந்திருக்கு. ஸோ செக் பண்ணி பார்ப்போம் ஸ்டார்ட் ஆயிருக்கான்னு. இன்ஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் ஒரு டைம் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம யூஐயில் ஸ்டார்ட் பண்ணாமே நம்ம லாம்டா ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண அங்கேருந்து ட்ரிகர் பண்ணி தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஸ்டார்ட் ஃபங்க்ஷன் கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ வந்து திரும்பவும் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃபங்க்ஷன் இருக்கிற பட்டனை இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்பவும் இன்ஸ்டன்ஸஸ் ஸ்டாப் பட்டன் ஒன்று ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஸோ திரும்பவும் கிரியேட் ஃபங்க்ஷன் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் சேம் என்ன யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ஃபாலோஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ஸஸ் ஸ்டாப்னு போட்டுக்கிறேன். இந்த இடத்துல சேம் அதே பைத்தான் 3.9 செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல சேஞ்ச் டிஃபால்ட் எக்ஸிக்யூஷன் ரோல் வந்து இன்ஸ்டன்சஸ் ரோல் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கிரியேட் ஃபங்க்ஷன் கிளிக் பண்ணி ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இன்ஸ்டன்சஸ் ஸ்டாப் ஃபங்க்ஷன் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கும் கோடு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இடத்துல ஃபுல்லாக அப்படியே செலக்ட் பண்ணிட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே கோடு தான் இந்த இடத்துல ஸ்டாப் இன்ஸ்டன்ஸ் இருக்கிற இடத்துல அங்கே ஸ்டார்ட் இன்ஸ்டன்ஸ் இருக்கும், சேம் அதே திங்ஸ் தான். ஸோ முன்ன சேஞ்ச் பண்ண இல்லையா ரீஜன் இன்ஸ்டன்ஸ் ஐடியும், அதே மாதிரி இங்கேயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ஸ் ஐடி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு இன்ஸ்டன்ஸோட ஐடியும் எடுத்துக்கிறேன். டேரெக்டாக இங்கே இன்ஸ்டன்ஸ் ஐடி கூட இருக்கும், இதை கூட காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ரீஜன் நேம் காப்பி பண்ணிக்கிறேன்.
பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ டிப்ளாய் கொடுத்துட்றேன். டிப்ளாய் பட்டன் கிளிக் பண்ணி அப்டேட் ஆகுது. ஓகே, சக்ஸஸ் வந்துருச்சு. இப்போ ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம் ஸ்டாப் ஆகுதுன்னு. டெஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணுவோம். கிரியேட் நியூ டெஸ்ட். இதில் இன்வோக் பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஸோ சக்சீட் ஆயிடுச்சு. ஸோ டெஸ்ட் பண்ணி போய் பார்ப்போம் டெஸ்டிங்காக. இந்த இடத்துல ரிஃப்ரெஷ் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டாப் பட்டனும் ஒர்க் ஆகுது. ஸோ இன்ஸ்டன்ஸ் ஸ்டாப் ஆகுது. ஸோ இந்த சைடு முடிஞ்சுது. ஸோ இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா, இப்போ ஒரு இன்ஸ்டன்ஸ் ஐடிக்கு மேலே ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா கான்ஃபிகரேஷனில், அதாவது இப்போ ஸ்டாப் பட்டனு ஸ்டார்ட் ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணோம் இல்லையா, அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஒரு இன்ஸ்டன்ஸ்க்கு மேலே ஆட் பண்ணுறீங்க, இன்ஸ்டன்ஸ் ஐடி ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா கான்ஃபிகரேஷன் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு அதில் லைக் எஸ் இங்கே எடிட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஜென்ரல் கான்ஃபிகரேஷன்லேயே இந்த இடத்துல டைம் அவுட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு இன்ஸ்டன்ஸ் ஐடிக்கு 10 செகண்ட் வச்சுக்கோங்க. 2 இன்ஸ்டன்ஸ் ஐடி இருக்கிறதுனால நான் இங்கே 20 செகண்ட் வச்சுக்கிறேன். நீங்கள் எத்தனை இன்ஸ்டன்ஸ் ஐடி ஆட் பண்ணுறீங்களோ அத்தனை செகண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 11 இன்ஸ்டன்ஸ் வைக்கிங்கன்னா 1 நிமிஷம் 10 செகண்ட் அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த இடத்துல சேவ் பண்ணிக்கிறேன். சேம் அதே மாதிரி இன்ஸ்டன்ஸ் ஸ்டார்ட்டுக்கும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஃபிகரேஷன் கிளிக் பண்ணிவிட்டு இல்லை எடிட் போய்க்கலாம். இந்த டவுன் பண்ணிங்கன்னா செகண்ட்ஸ் வந்து டைம் அவுட்டில் 20 வச்சுக்கிறேன். ஸோ 20 வச்சுட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ லாம்டா ஃபங்க்ஷன் முடிஞ்சுது. இப்போ வந்து ஏபிஐ கேட்வே செட்டப் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ஏபிஐ வச்சு தான் ட்ரிகர் பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ அந்த ஏபிஐ வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ அதை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டைரெக்டாக சர்ச் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஏபிஐ சர்ச் பண்ணுங்க. பட்டன் ஒர்க் ஆகலை, சாரி. ஓகே, நான் லேப்டாப் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் ஆகலையே. ஸோ இந்த இடத்துல சர்ச்சில் போயிட்டு ஏபிஐ கேட்வேன்னு டைப் பண்ணுங்கள். ஸோ ஏபிஐ கேட்வே வந்துச்சு. இதை நான் நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சம்டைம்ஸ் லேட் ஆகுது. நீங்கள் ஒரு ஃபாஸ்ட்டாக இருந்தால் ஒர்க் ஆகும் கரெக்டாக. ஸோ நான் இதையும் மும்பை ரீஜன்லேயே நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ லாம்டா இந்த ஃபங்க்ஷனை எந்த ரீஜனில் கிரியேட் பண்ணியிருக்குன்னு நான் பார்த்துக்கிறேன். ஸோ இதுவும் மும்பையில் இருக்குது. ஸோ இதையும் நம்ம மும்பையிலே கிரியேட் பண்ணிக்கலாம் ஏபிஐயும். ஸோ அமேசான் ஏபிஐ கேட்வேன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணோன்னே இதுதான் ஃபஸ்ட்டு. நீங்கள் எதுவுமே இது வரைக்கும் கிரியேட் பண்ணலைன்னா இதுதான் ஓப்பன் ஆகும். ஸோ அப்படியே டவுன் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரெஸ்ட் ஏபிஐன்னு இருக்கும். அதில் பில்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நியூ ஏபிஐ செலக்டில் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல இந்த ஏபிஐக்கு ஒரு நேம் செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல இன்ஸ்டன்ஸ் கண்ட்ரோல், நான் இந்த மாதிரி ஒரு பேர் வச்சுக்கிறேன், இன்ஸ்டன்ஸ் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு. ஸோ கிரியேட் ஏபிஐ ரீஜனல்லே இருக்கட்டும், என்ன ரீஜனல் பேஸ் தான் பார்ப்போம். ஸோ ஏபிஐ கேட்வே கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நமக்கு தேவையான ஏபிஐ கஸ்டமைஸ் ஏபிஐ கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கிரியேட் ரிசோர்ஸ்னு இருக்கு இல்லையா,
இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல மெயின் பேத்தில் ஸ்டார்ட் இன்ஸ்டன்ஸ் டைப் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் இன்ஸ்டன்சஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். இதில் காஸ்ட்ல எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்புறம் கிரியேட் இன்ஸ்டன்ஸ் கொடுத்து இன்ஸ்டன்ஸுக்கு ஒரு ஏபி கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இதுக்கு இந்த ஸ்டார்ட் இன்ஸ்டன்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் மெத்தடில் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மெத்தட் டைப் வந்து கெட் கிளிக் பண்ணிக்கோங்க. லேம்டா ஃபங்க்ஷன் இருக்கட்டும். ஸோ லேம்டாவில் தான் ட்ரிகர் பண்ண போகிறோம். இந்த இடத்துல லேம்டா ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற லேம்டா ஃபங்க்ஷன் வந்து மும்பை ரீஜியன் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல மும்பை ரீஜியன் பார்த்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அது நேம் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஏபி சவுத் 1 இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஏபி சவுத் 1 இருக்குது. ரைட்டு, கரெக்டாக தான் இருக்குது. இந்த இடத்துல இன்ஸ்டன்ஸு ஸ்டார்ட்னு இருக்கு இல்லையா, ஸோ நம்ம இன்ஸ்டன்ஸு ஸ்டார்ட் அதே ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கிரியேட் மெத்தட் கிளிக் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ஸு ஸ்டார்ட் இன்ஸ்டன்ஸில் கெட் மெத்தட் ஆட் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி இன்னொன்று இப்போ ஸ்டார்ட் இன்ஸ்டன்ஸஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் டிப்ளாய் ஏபின்னு இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஸ்டேஜில் நியூ ஸ்டேஜ் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டேஜ் நேம் வந்து ஸ்டார்ட்னு வச்சுக்கிறேன். டிப்ளாய் கொடுத்துக்கிறேன். ஸோ டிப்ளாய் ஆகிடுச்சு. ஸோ இது டெஸ்ட் பண்ணிடலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ இதை டேரெக்டாக இப்படி ஸ்டேஜஸ்லாம் ஒர்க் ஆகும், ஓப்பன் ஆகும். ஸ்டேஜஸ் கிரியேட் பண்ணியிருந்தா ஸோ ஸ்டார்ட் ஸ்டேஜில் இன்வோக் யூஆர்எல்னு இருக்கு இல்லையா, ஓகே இதான் தெரியல. ஸோ இன்வோக் யூஆர்எல் இது அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நியூ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஏபி கேட்வே போங்க. இதில் ரிசோர்ஸ்னு ஒரு டேப் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் இன்ஸ்டன்சஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பேத்துன்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல இது கூட ஸ்டார்ட்க்கு அப்புறம் அப்படியே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போது என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஸோ நல்னு வருது. நல்னு வந்துச்சுன்னா கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து EC2 இன்ஸ்டன்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கான்னு பார்ப்போம். ஆல்ரெடி ஸ்டாப்பில் இருந்தது இல்லையா, இப்போ ஒரு டைம் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ கரெக்டாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போது இந்த ஏபிஐ கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ அதே மாதிரி ஸ்டார்ட் இன்ஸ்டன்ஸுக்கும் ஒரு ஏபி கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ அதே மாதிரி இது கிளிக் பண்ணிக்கிட்டு கிரியேட் ரிசோர்ஸஸ் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல இந்த ஸ்லாஷ் பேத்லேயே ரிசோர்ஸஸ் நேம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஸ்டாப் இன்ஸ்டன்சஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே காசு எனேபிள் பண்ணிக்கிட்டு கிரியேட் ரிசோர்ஸஸ் கிளிக் பண்ணுறேன். கொடுத்தப்போ ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி இங்கே ஸ்டாப் இன்ஸ்டன்ஸ் செலக்டில் இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு கிரியேட் மெத்தட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கும் கெட் மெத்தட் தான். கெட் மெத்தட் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அதே மாதிரி ஏபி சவுத் 1 இருந்தது இல்லையா, அதே மாதிரி இதுக்கும் இன்ஸ்டன்ஸஸ் ஸ்டாப் ஃபங்க்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே கிரியேட் மெத்தட் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாப் இன்ஸ்டன்சஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதையும் அப்படியே அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு டிப்ளாய் ஏபி கொடுத்துருவோம். இதில் ஸ்டேஜஸில் வந்து நியூ ஸ்டேஜஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாப்னு சொல்லி டைப் பண்ணிக்கலாம். டிப்ளாய் கொடுத்துருவோம். ஸோ இப்போ ஸ்டாப் இன்ஸ்டன்சஸும் ஒர்க் ஆகணும். டெஸ்ட் பண்ணிட்டு பார்ப்போம். இன்வோக் யூஆர்எல் செலக்ட் பண்ணிவிட்டு நியூ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிப்போம். ஸோ திரும்ப ஏபி கேட்வே வந்து ரிசோர்ஸஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாப் இன்ஸ்டன்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பேத் இருக்குல்ல, இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே வச்சு சம்டைம்ஸ் ரிமூவ் ஆகிடுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் இன்ஸ்டன்ஸையும் ஸ்டாப் இன்ஸ்டன்ஸையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்ட்ரு கொடுங்க. ஸோ நல்னு ஒர்க் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் இன்ஸ்டன்ஸை.
ஸோ ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இந்த ரிக்வஸ்ட்டும் ஒர்க் ஆகுது. ஸோ ஏபி சைடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து டைரெக்டாக எந்த பார்ட்டு கிரியேட் பண்ணேன்னா இந்த யூஐ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், இது வந்து இந்த யூஐ வந்து அவ்வளோ கஷ்டம் இல்லை. ஜஸ்ட்டு நான் ஒரு ரெப்பாசிட்டரி வச்சுருக்கேன். அந்த ரெப்பாசிட்டரி வந்து நீங்கள் க்ளோன் பண்ணிக்கிட்டா ஒர்க் ஆகும் கரெக்டாக. எந்த ரெப்பாசிட்டரினா ஸோ இதுதான். இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இது யூஸ் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு கோடுன்னு இருக்கு இல்லையா, இதில் அப்படி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு விருப்பப்பட்ட அந்த டைரக்டரியில் போய்க்கோங்க. நான் இங்கேயே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல உங்கள் டைரக்டரி வந்துட்டு மேலே வந்து சர்ச் இந்த பேத் காட்டும் இல்லையா, அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு சிஎம்டின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. தெரியுதான்னு தெரியல. ஸோ வந்துட்டு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக சிஎம்டி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல இதை மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கோடு காப்பி பண்ண இல்லையா, இதை ஒன்ஸ் காப்பி பண்ணிக்கலாம் இன்னொரு டைம். அப்படியே காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல கிட் குளோன் ஸ்பேஸ் விட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணாவே பேஸ்ட் ஆகும். சாரி, இன்னொரு டைம் பேஸ்ட் ஆயிடுச்சு. கிட் வரைக்கும் பார்த்துட்டு இப்போ என்ட்ரு கொடுத்துக்கிறேன். குளோன் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல சிடி கொடுத்து டைரக்டரி ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்சஸ் கண்ட்ரோலர் ரைட். இப்போ என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இது ஸ்விட்ச் ஆயிடுச்சு. இப்போ கோட் ஸ்பேஸ் டாட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி விஎஸ் கோடு வச்சுருந்தீங்கன்னா இது டைரெக்டாக ஓப்பன் ஆகும். அப்படின்னா விஎஸ் கோடு வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ விஎஸ் கோடு ஓப்பன் ஆச்சுன்னா இந்த மாதிரி தான் காட்டும். ஸோ இப்படி ஓப்பன் ஆகும். ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல index.html இருக்கு இல்லையா, இது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி நான் கோடு வந்து எல்லாம் ப்ரீ ரிக்வெஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான விஷயம் எதுனா, இப்போ ஸ்டார்ட் டெவ்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அந்த யூஆர்எல் மட்டும், அந்த ஏபி கேட்வி இந்த ஏபி யூஆர்எல் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இதில் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஸ்டார்ட் இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லையா, ஸோ ஸ்டார்ட் இன்ஸ்டன்ஸ் ரைட், இது அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு விஎஸ் கோட் வந்து இது இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி ஸ்டாப்க்கும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே கிளிக் பண்ண உடனே ஃபுல்லாக இருக்குது. ஸோ காப்பி பண்ணிக்கிட்டேன். விஎஸ் கோட் வந்து ஸ்டாப்க்கும் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் எதுவுமே மாற்ற தேவையில்ல. இந்த இடத்துல வந்து கான்ஸ்ட்னு ஒன்று டேப் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த யூஆர்எல் மட்டும் ஸ்டார்ட் டெவ்னு இருக்கிற இடத்துல ஸ்டார்ட் யூஆர்எல்லையும் ஸ்டாப் டெவ்னு இருக்கிற இடத்துல ஸ்டாப் யூஆர்எல்லையும் ஆட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் மற்றதெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகும். அப்புறம் இந்த இடத்துல சேவ் பண்ணிக்கோங்க. ஃபைல்ஸில் போயிட்டு சேவ்னு கொடுத்துக்கோங்க, இல்லைனா கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போது ரைட் கிளிக் கொடுத்து ஓப்பன் வித் லைவ் சர்வர் இருக்கு இல்லையா, இது கிளிக் பண்ணிங்கன்னா லைவ் சர்வர் ஓப்பன் ஆகும். இது இந்த ஆப்ஷன் உங்களுக்கு காட்டலைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்டென்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். லைவ் சர்வர்னு டைப் பண்ணிங்கன்னா லைவ் சர்வர் பிபின்னு ஒன்று காட்டும். இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல இன்ஸ்டால்னு காட்டும். இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் HTML டேப்பில் வந்து இங்கே ரைட் கிளிக் பண்ணி பாருங்கள், ஓப்பன் வித் லைவ் சர்வர் இருக்கும். ஸோ இப்போ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் டைரெக்டாக உங்களோட டிஃபால்ட் ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகணுன்னே இப்படி தான் இருக்கும். ஸோ
இப்போ யூஐ செட்டப் பண்ணியாச்சு. இப்போ இன்ஸ்டன்ஸ் எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பார்த்துக்கலாம். பட் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டாப்பில் இருக்குது ரைட்டா. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் இருக்குதான்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டார்ட் இன்ஸ்டன்ஸ் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே இன்ஸ்டன்ஸ் ஸ்டார்ட் சக்ஸஸ்ஃபுல்லி மெசேஜ் வந்திருக்கு. ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து இன்ஸ்டன்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு EC2 போயிட்டு பார்ப்போம். ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஓகே கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸ்டாப் பட்டனும் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கிறேன். ஸ்டாப் பட்டன் கிளிக் பண்ணுறேன். இன்ஸ்டன்ஸை ஸ்டாப் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே ஸோ ஸ்டாப் ஆயிருக்கான்னு பார்த்துக்கலாம். ஃப்ரெஷ். ஸோ ஓகே இப்போ ஏஐலேருந்து ட்ரிகர் பண்ணால் EC2 இன்ஸ்டன்ஸில் போயிட்டு கரெக்டாக ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இதை எப்படி டிப்ளாய் பண்ணுறது அதையும் சிம்பிளாக பார்த்துடலாம். டைரெக்டாக உங்களுடைய GitHub பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் நான் GitHubலேயே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ரெப்ரசன்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஆக்சுவலி ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்தோம்னா இப்போ டியூன் இருக்கு இல்லையா, ஒரு ரெபாசிட்டரி நான் புதுசாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டன்சஸ் கண்ட்ரோல் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிட்டு பப்ளிக்காக வச்சுக்கிறேன். அப்போ தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ க்ரியேட் ரெபாசிட்டரி எடுத்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல டைரெக்டாக நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். CLI யூஸ் பண்ணலாம். நீங்கள் அப்லோட் கொடுத்து ஸோ இந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா இது இன்ஸ்டன்ஸ் கண்ட்ரோல்னு ஓப்பன் ஆகிருக்கும் உங்களோட டைரக்டரியில். ஸோ இந்த இடத்துல state.css அண்டு index.html இது ரெண்டையும் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஸோ ட்ராக் கூட பண்ணி விடலாம். இதை சைட் பை சைடாக வச்சுக்கிறேன். இதையும் கட் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுறேன். ஓகே அப்லோட் ஆகுது. 2 அப்லோட் ஆகிடுச்சு. கம்மிட் சேஞ்சஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ ப்ராசஸ் ஆகுது முடிச்சு. ஸோ 2 ஃபைலும் கரெக்டாக அப்லோட் ஆகிடுச்சு. இப்போது செட்டிங்ஸ் போய்க்கலாம். செட்டிங்ஸ் வந்த அப்புறம் இப்போ பேஜஸ்ன்னு இருக்கு இல்லையா, பேஜஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இது எக்ஸ்டர்னல் ஆப்ஷன் தான். இது யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணலாம், இல்லைனா இக்னோர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல டைரெக்டாக வந்த அப்புறம் பிரான்ச்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த பிரான்ச்சை வந்து மெயின் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். டைரெக்டாக ரூட்டில் இருக்கட்டும். அப்புறம் சேவ் கொடுத்துக்கலாம். சேவ் கொடுத்த அப்புறம் ஒரு 1 or 2 minutes வெயிட் பண்ணுங்கள். ஒன் ஆர் 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒன்ஸ் ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ரீஃப்ரெஷ் பண்ண அப்புறம் GitHub பேஜஸ் போட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு URL ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இதை விசிட் சைட் கொடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல நமக்கு லோக்கல் என்ன காட்டுச்சோ அது இங்கே ஹோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துலேருந்து ட்ரிகர் பண்ணி பார்க்கலாம். சம்டைம்ஸ் ஹோஸ்ட் பண்ண அப்புறம் ஒர்க் ஆகாது. ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ட் இன்ஸ்டன்ஸ் கொடுத்து பார்க்கலாம். இன்ஸ்டன்ஸ் ஸ்டார்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ ஸ்டாப்பில் இருந்தது இல்லையா, ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ கரெக்டாக ஒர்க் ஆகுது. அதே மாதிரி ஸ்டாப்புக்கும் செக் பண்ணிக்கலாம். ஸ்டாப் இன்ஸ்டன்சஸ். ஸோ வீடியோவில் என்ன பார்க்கறதுல அது முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.